ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவு டு டெக் தமிழ் சேனல். நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ ஸ்கொயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டாப் டு பாட்டம், அதாவது ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் மிஸ் பண்ணதுக்கான வருத்தப்படுவீங்க. உங்கள் கூடயே சேர்ந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டும். ஸோ யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ண எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. ஸோ அப்ளிகேஷனோட சேம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே தான் நம்ம வீடியோ ஸ்கொயர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஸோ அந்த ஜென்ரேட் பண்ண காசு தான் நான் உங்களுக்கு எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அதுக்கு வந்த ஒரு ப்ரூஃப் தான் நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கிரியேட்டிங், அப்லோடிங், அப்புறம் ஃபினிஷிங். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டாப் டு பாட்டம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம சேனலோடைய ஒவ்வொருமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் வந்துடுங்க. ஸோ கூகுள் குரோம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வீடியோ ஸ்கொயர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண வேணாம் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி, ஸோ பாஸ்வேர்ட்ஸ்லாம் கேட்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்க்டாப் மூடில் வச்சிட்டிங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் பட்டன் 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மூடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் அந்த இடத்துல லாகின் இருக்கும். ஸோ லாகினை கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரிஜிஸ்டர்ன்னு இருக்கும். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேற ஒரு பேஜ் லோட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூட அக்கௌண்ட்டோட நேமு. ஸோ நான் இப்போ ஆப்பிள் லிரிக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லிங்கை நான் அந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துக்கிறேன். கீழே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆப்பிள் லிரிக்ஸ் official.com@gmail.com கொடுக்குறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த இதில் பிறந்தீங்களோ அதெல்லாம் போட்டுவிட்டு ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் 0 ஸோ எந்த ஒரு இது போட்டாலும் சரி ஸ்லாஷ் போட்டு விட்ருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி நீங்கள் ஸ்லாஷ் போட்டு உங்களோட வருஷம், உங்களோட டேட்டு, மந்த்து இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சில காரணங்களால் நான் இதை இப்போ ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டை போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் சப்மிட்னு கீழே இருக்கும். ஸோ அந்த சப்மிட்டை கொடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள். ஸோ சப்மிட் இருக்கும். ஸோ சப்மிட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கொயர்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு சேனல் க்ரியேட் ஆக கிடையாது, ஒரு அக்கௌண்ட் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம சேனலை க்ரியேட் பண்ண போகிறோம். கீழே சைடில் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா மை சேனல் இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு தள்ளி விட்டுருங்க. ஸோ 3 டாட் பட்டன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை சேனல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் சேனல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரியேட் சேனலில் ஃப்ரீன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்குறதுனா $8 கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், மேலே உங்களோட டைட்டில் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ ஸ்கொயர்ஸோட சேனல் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன் ஆப்பிள் லிரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போதைக்கு ஏதாவது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம். கீழே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ரெட் கலரில் ப்ளூ கலர். மேலே பார்த்தீங்கன்னா லோகோவில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். மேலே உங்களோட லோகோ நான் ஒரு சாம்பிள் லோகோ தான் வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வருது. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டன் கொடுத்துட்டு பார்த்துருங்க.
அடுத்ததான் நீங்கள் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும். அது வந்து சேனல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கானது இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லோகோ, வீடியோ, சேனல் ஆர்ட், ஸோ அதெல்லாம் வீடியோ ஸ்கோர்ஸ்க்கான எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றையும் இல்லை கிரியேட் பண்ணுறதுக்கானும் நான் நம்ம சேனலில் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம இதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்க போகிறோம். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், வீடியோ, லைவு, அபோட்டு, ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான அப்லோட்னு கொடுத்துக்கோங்க. அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 3 வகையாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணலாம், அப்புறம் யூடியூபோட URL லிங்க் அப்லோட் பண்ணலாம், இல்லை அனதர் லிங்க்ஸ். ஸோ நீங்கள் லிங்க் பண்ணலாம். நான் இப்போது வீடியோ லிங்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு டைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ நான் டைட்டில் வைக்கிற மாதிரியே நீங்களும் டைட்டிலில் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அவே பிளேயர் டெம்ப்ளேட்ஸ் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்தான் கேட்குறாங்க, சப்டைட்டில். ஸோ அந்த சப்டைட்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது 18+ கண்டென்ட்டா இல்லை 18+ இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 18+ இல்லைன்னு சொல்லிடுறேன். பப்ளிஷ் பார்த்தீங்கன்னா உடனே பப்ளிஷ் பண்ணுமா இல்லை கொஞ்சம், அதாவது நம்ம யூடியூப்பில் ஷெடியூல் போடுற மாதிரி இதில் ஷெடியூல் போட்டு அப்லோட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை நவுன் கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறது டெக்னிக்கல் வீடியோ தான். கொடுக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்னிக்கல்னு கேட்கும். ஸோ நீங்கள் டெக்னிக்கலை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ டெக்னிக்கல் தான். ஸோ அதனால் டெக்னிக்கல் கொடுத்துட்டு கீழே ஒரு சில ஹேஷ்டேக்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸையும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாக கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹேஷ்டேக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அப்படி இருக்குது, ஃபியூச்சரில் எப்படி வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்துச்சு அப்படின்னாலே அந்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஸோ கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை லைட்டாக டைப் பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபைலையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைல் கொடுத்ததுக்கப்புறமா வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ வீடியோஸில் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எவே பிளேயர் டெம்ப்ளேட்டுக்கான ஃபியூச்சர்ஸ் தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன், ஸோ அந்த வீடியோ தான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் அப்லோட் கொடுக்க போகிறோம். ஸோ இது லோடிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இமேஜ் காமிக்கும். ஸோ ஜஸ்ட்டு அப்லோட் கொடுத்துச்சுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அப்லோட் ஆன வீடியோவை நம்ம எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நம்ம இப்போ ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ப்ளே ஆனதுக்கப்புறமா கீழே நம்ம என்னென்னலாம் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம 18+ கொடுத்துருக்கோமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அது என்ன டெக்னிக்கல் ஹேஷ்டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு டைட்டில் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் பேக் வந்துடுங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆப்பிள் ஸ்டார்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்குமே ஒரு முக்கியமானதான். இதுலேயும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், ஸோ லைக் பட்டன், ஷேர் பட்டன், ஸோ இந்த மாதிரி எல்லா பட்டனுமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம என்னென்ன லிஸ்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பேமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 × 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பேமெண்ட் இருக்குது அவர் இதில். அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷம் தான். நீங்களும் ஒரு கிரியேட்டராக ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாய்.